இங்கிலாந்து அரசர் அல்ல எனவும் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராக மாட்டேன் என கூற முடியாது எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி புதுச்சேரி எழில்நகரில் வசித்து வரும் அவரது சகோதரர் மரிய குளோஸ் வீட்டில் கதவை உடைத்து உள்ளே சென்று அவரையும் அவரது மனைவியையும் தாக்கியதாக லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு புதுச்சேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என கோரி அமைச்சர் மரிய வில்சன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பாக விசாரணை கொண்டது. அப்பொழுது மரிய வில்சன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து வருவதால் நீதிமன்றத்தில் ஆஜராவிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதற்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதி நீதிமன்றத்திற்கு செல்ல முடியாது என கூற நிதியமைச்சர் மரிய வில்சன் இங்கிலாந்து அரசு அல்ல எனவும் நரசிம்மராவ் பிரதமராக பொழுது நீதிமன்றத்தில் ஆஜராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் மனுதாரர் மாநிலத்தின் நிதி அமைச்சர் தான் எனவும் அமைச்சராவதற்கு முன் நீதிமன்றத்தில் ஆஜரான மனுதாரர் பதவி வந்த பிறகு ஆஜராக மாட்டாரா என கேள்வி எழுப்பினார். மேலும் அப்போது புதுச்சேரி காவல்துறை தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கினர் வேளாங்கண்ணி ஆலய கொடியேற்ற நிகழ்ச்சிக்கு அமைச்சர் செல்ல விரும்புவதாக தெரிவிக்கப்பட்டது. அதற்காக நீதிபதி அமைச்சர் வேளாங்கண்ணி சென்று திரும்பிய போதும் நீதிமன்றத்தில் ஆஜராகலாம் என கேள்வி எழுப்பினார். மேலும் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருக்க முடியாது எனவும் அமைச்சர் சட்டத்திற்கு மேலானவர் அல்ல எனவும் தெரிவித்தார். மேலும் தகவல்களை மக்களுக்கு கொண்டு செல்ல விரும்பவில்லை என தெரிவித்த நீதிபதி இது